கும்பம் ராசிக்காரர்களே, 2026 உங்கள் வாழ்க்கையில் ஒரு உறவை மட்டும் எடுத்துச் செல்லப் போவதில்லை. அது உங்கள் மனதில் இருந்த ஒரு நம்பிக்கையை எடுத்துச் செல்லப் போகிறது. ஒரு நாள் காலை அவரின் காலை வணக்கம் வராது. ஒரு நாள் இரவு அவரின் நல்லா தூங்கு வராது. முதலில் நீங்கள் கவனிக்க மாட்டீர்கள், பின்னர் கவலைப்படுவீர்கள், பின்னர் காத்திருப்பீர்கள், பின்னர் புரிந்துகொள்வீர்கள். அந்த புரிதல்தான் இந்த வருடத்தின் மிகப்பெரிய காயம். அத்தியாயம் 1. 2025 இறுதி. மெல்ல மாறும் குரல். 2025 டிசம்பர். அவரின் குரலில் இருந்த அந்த உற்சாகம் குறையும். சிரிப்பு சற்று குறையும். பேச்சு சுருங்கும். நீங்கள் கேட்பீர்கள், என்ன ஆச்சு, நீங்க சரியா இருக்கீங்களா? அவர் சொல்வார், எதுவும் இல்ல. ஆனால் கும்பம் ராசிக்காரர்களுக்கு உள்ளுணர்வு மிக வலிமையானது. உள்ளுக்குள் ஒரு சின்ன சத்தம். இது தூரம் தொடங்கும் நேரம். அத்தியாயம் 2. ஜனவரி 2026. பதிலில்லாத கேள்விகள். ஜனவரி மாதம். நீங்கள் அனுப்பும் மெசேஜ் ப்ளூடிக். ரிப்ளை இல்லை. கால் பண்ணினால் லேட்டர் பேசலாமா? நீங்கள் மௌனமாகி விடுவீர்கள். கும்பம் ராசிக்காரர்கள் சண்டை போட மாட்டார்கள். அவர்கள் மெல்லமாக விலக ஆரம்பிப்பார்கள். ஆனால் உள்ளே கேள்விகள். நான் ஏதாவது தவறு செய்தேனா? நான் அதிகமாக கேர் பண்ணிட்டேனா? நான் தான் அதிகம் காதலிச்சேனா? அத்தியாயம் 3. பிப்ரவரி. சந்தேகத்தின் நிழல். ஒரு நாள் ஒரு காமன் ஃப்ரெண்ட் சொல்வார். அவர் வேற யாரோட ரொம்ப க்ளோஸ். அந்த நொடி உங்கள் இதயம் தடுக்காமல் துடிக்கும். நீங்கள் உடனே கேட்க மாட்டீர்கள். உங்கள் குணம் அது இல்லை. நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீர்கள். அவர் ஆன்லைன் இருக்கும் நேரம் மாறும். அவர் பிஸி இருக்கும் நேரம் கன்சிஸ்டன்ட் ஆகும். உங்கள் உள்ளம் சொல்லும், ஏதோ நடக்குது. அத்தியாயம் 4. மார்ச். நேரடி மோதல். மார்ச் மாதம். நீங்கள் தைரியமாக கேட்பீர்கள், உண்மை சொல்லு, நீங்க மாறிட்டீங்களா? அவர் சிரித்து சொல்வார், நீங்க ஓவர் திங்க் பண்றீங்க. ஆனால் கண்கள் கான்டாக்ட் அவாய்ட் பண்ணும். அந்த சைலன்ஸ், அதுதான் முதல் உடைப்பு. அத்தியாயம் 5. ஏப்ரல். பெரிய சண்டை இல்லாமல் பெரிய பிரிவு. ஏப்ரல் மாதம். ஒரு சின்ன விஷயம் பெரியதாக மாறும். நீங்க எனக்கு டைம் கொடுக்க மாட்டீங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. அந்த ஒரு வாக்கியம் நம்ம 2 பேருக்கும் செட் ஆகல. அதுதான் அஃபீஷியல் கிராக். அத்தியாயம் 6. மே. முடிவின் மெசேஜ். மே மாதம். ஒரு மெசேஜ். நான் மூவ் ஆன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபோன் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். ரிப்ளை டைப் பண்ணுவீர்கள். நீங்க சந்தோஷமா இருந்தால் போதும். சென்ட். அதுதான் உங்கள் டிக்னிட்டி. அத்தியாயம் 7. ஜூன். இரவு அழுகை. ஜூன். நீங்கள் வழியே ஸ்ட்ராங். ஆனால் இரவு 2 மணி. ஓல்ட் சாட் ஸ்க்ரோல். வாய்ஸ் நோட் கேட்க. ஸ்கிரீன்ஷாட் டிலீட் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள். ஒரு நாள் மிரர் முன்னால் நின்று கேட்பீர்கள், நான் போதாதவனா? அத்தியாயம் 8. ஜூலை. உண்மை வெளிச்சம். ஜூலை. உங்களுக்கு ப்ரூஃப் கிடைக்கும். அவர் வேறு உறவில். உங்கள் இதயம் உடையும். ஆனால் இந்த முறை கண்ணீர் சைலண்ட். கும்பம் ராசிக்காரர்கள் கத்தமாட்டார்கள். அவர்கள் உள்ளே உறைந்து விடுவார்கள். அத்தியாயம் 9. ஆகஸ்ட். தன்னைத்தானே திரும்பப் பெறும் மாதம். ஆகஸ்ட். ஒரு நாள் நீங்கள் முடிவு எடுப்பீர்கள், நான் என்னை இழக்கக்கூடாது. ஜிம் ஜாயின். புதிய ரூட்டீன். சோஷியல் மீடியா பிரேக். அவர் நினைவு இன்னும் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்லோலி ஹீலாக ஆரம்பிப்பீர்கள். அத்தியாயம் 10. செப்டம்பர். கர்மா. செப்டம்பர். அவரின் புதிய உறவில் பிரச்சனை. அவர் உங்களை நினைப்பார். ஒரு மெசேஜ் டைப். நீங்கள் எப்படி இருக்கீங்க? டிலீட். அவர் சென்ட் பண்ண மாட்டார். அத்தியாயம் 11. அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரி. அக்டோபர். ஒரு புதிய நபர் உங்கள் லைஃப்ல வருவார். அவர் காம், மெச்சோர், ரெஸ்பெக்ட்ஃபுல். உங்கள் சைலன்ஸ் புரிந்து கொள்வார். அவர் சேஸ் பண்ண மாட்டார். அவர் பிரஷர் கொடுக்க மாட்டார். அவர் பிரசன்ஸ் தான் பீஸ். அத்தியாயம் 12. நவம்பர். மெதுவான நம்பிக்கை. நவம்பர். நீங்கள் மீண்டும் சிரிக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த முறை ஓவர் அட்டாச்மெண்ட் இல்லை. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அவர் உங்கள் பேஸ்ல நடப்பார். அத்தியாயம் 13. டிசம்பர். முடிவும் தொடக்கமும். டிசம்பர் 31. மிட்நைட். ஓல்ட் கான்டாக்ட் ஸ்டில் சேவ்ட்.
நீங்கள் ஸ்லோலி டிலீட் பண்ணுவீர்கள். இந்த முறை கண்ணீர் இல்லை, ஒரு டீப் பிரத். அவர்கள் போனது என் லாஸ் இல்லை. ஆழமான ஜோதிட விளக்கம். 2026இல் சனி உங்கள் மனதை சோதிப்பார். பழைய கர்ம உறவுகள் முடியும். இந்த பிரிவில் 7 வருட கர்மா சைக்கிள் முடிவு. லெசன் கம்ப்ளீஷன். இமோஷனல் மெச்சூரிட்டி ஃபேஸ். கும்பம் ராசிக்காரர்கள் தாமதமாக காதலிப்பார்கள். ஆனால் ஒருமுறை உண்மையான நபரை கண்டுபிடித்தால் அது லைஃப் டைம். இறுதிச் செய்தி. கும்பம் ராசிக்காரர்களே, 2026 உங்களை உடைக்காது, உங்களை வடிவமைக்கும். ஒருவர் வெளியேறுவார், ஆனால் அந்த வெற்றிடத்தில் உங்கள் உண்மையான விதி நுழையும். 2026இல் உங்களை விட்டு பிரியும் அந்த உறவு, அது துரோகமில்லை, அது தெய்வீக சுத்திகரிப்பு. அவர்கள் போனது உங்களை இழந்தது அல்ல, அவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை இழந்தது.